இப்போ நாம் தமிழர் கட்சியில் இருக்க தமிழ் உணர்வாளர்கள் கிட்ட நான் ஒரு கேள்வியை கேட்குறேன். நீங்கள் மற்ற கட்சியில் இருக்கிறவங்களெல்லாம் தற்குறின்னு சொல்கிறீங்களே, ஆனால் உங்களை ஒருத்தர் தற்குறிக்கும் தற்குறியாக மாற்றிக்கிட்டு இருக்காரு. அட தக்காளி, இந்த சீமான் பண்ணுறது தமிழ் தேசிய அரசியலே இல்லை, அவர் தமிழ் தேசிய அரசியலை வச்சு ஓட்டரசியல் வியாபாரம் பண்ணுறாரு அப்படிங்கிற புரிதல் நம்மளுக்கு வரும். இப்போ உடனே சீமான் ரசிகர் கூட்டம் எல்லாம் வந்துடும். சீமான் இல்லாட்டி தமிழ் தேசியமே வளர்ந்துருக்காது, சீமான் இல்லாட்டி தலைவர் பிரபாகரனை யாருக்குமே தெரியாது அப்படின்னு முட்டு கொடுக்க வந்துடுவாங்க. அவங்க எல்லாட்டையும் நான் ஒரு கேள்வி கேட்குறேன், இங்கே வாங்க. நீங்கள் ஏன் பெரியாரை எதிர்க்கிறீங்க? நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க அதுக்கு? பெரியார் இல்லாட்டி தமிழன் படிச்சிருக்கவே மாட்டேன், தமிழன் காட்டு மிரண்டியாக திரிவேன், பெரியார் வந்தனால தான் தமிழர்களுக்கு பார்ப்பன எதிர்ப்பு உணர்வு வந்துச்சு, இல்லாட்டி பார்ப்பன அடிவரடியாக தமிழன் இருந்தேன், தமிழன் இன்றைக்கி மானம் உள்ளதாக நடக்கிறதுக்கு காரணமே பெரியார் தான் அப்படின்னு பெரியாரிஸ்ட்டு சொல்லுவாங்க. எதை ஆரம்பித்தாலும் அதுக்கு காரணம் பெரியார் தான், இதுக்கு காரணம் பெரியார் தான் அப்படின்னு பெரியாரிஸ்ட் சொல்லுவாங்க. ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் எங்கள் தமிழ் முன்னோர்களும் போராடியிருக்காங்க. ஆனால் எல்லா கிரெடிட்ஸையும் தூக்கி பெரியாருக்கே கொடுத்துருவாங்க. அதனால தான் நாங்கள் பெரியாரை எதிர்க்கிறோம், இது பெரியார் மண் இல்லை, எங்களுக்கு பெரியாரே மண் அப்படின்னு பதில் சொல்லுவாங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சீமான் இல்லாட்டி தமிழ் தேசியம் இல்லை, சீமான் இல்லாட்டி பிரபாகரனை யாருக்குமே தெரிஞ்சிருக்காது அப்படின்னு நீங்கள் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே. அவன் பெரியார் துதி பாடுறான், நீங்கள் சீமான் துதி பாடுறீங்க. அவன் பெரியார் ரசிகர் கூட்டம், நீங்கள் சீமான் ரசிகர் கூட்டம், ரெண்டும் ஒன்று தானே. சீமான் ஒரு திரைப்பட இயக்குனர், அவர் பிரபாகரனை பற்றி பேசலாட்டி இன்னைக்கு கிடைக்கிற புகழ் வெளிச்சம் அவருக்கு கிடச்சிருக்குமா? அந்த புகழ் வெளிச்சத்தை பயன்படுத்தி ரெட் ஜெயின் மூவிஸ் எல்லாத்துக்கும் ரிவ்யூ பண்ணுறீங்களே, அந்த அளவுக்கு உங்களுக்கு புகழ் கிடச்சதுக்கு காரணம் நீங்கள் தமிழ் தேசிய அரசியல் பேசுனதுனால தானே. அந்த தமிழ் தேசிய அரசியலை பேசி அதனால் கிடைச்ச புகழ் வெளிச்சத்தை பயன்படுத்தி இன்றைக்கி நீங்கள் அரசியல் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கல்ல. இப்போ நாம் தமிழர் கட்சியில் இருக்க தமிழ் உணர்வாளர்கள் கிட்ட நான் ஒரு கேள்வியை கேட்குறேன். நீங்கள் மற்ற கட்சியில் இருக்கிறவங்களெல்லாம் தற்குறின்னு சொல்கிறீங்களே, ஆனால் உங்களை ஒருத்தர் தற்குறிக்கும் தற்குறியாக மாற்றிக்கிட்டு இருக்காரு. உங்கள்கிட்ட இருக்க தமிழ் உணர்வை, தமிழ் பற்ற, தமிழ் இனத்தின் மீது உங்களுக்கு இருக்க காதலை எல்லாத்தையும் பயன்படுத்தி ஒருத்தர் அங்கே தேர்தல் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் எல்லாம் தெரிஞ்சும் தலையை குனிஞ்சு மொட்டையடிப்பா அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சியில் தமிழ் மீது, தமிழ் மொழி மீது, தமிழ் இனம் முன்னேறணும் அப்படின்னு எண்ணம் கொண்டவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு கொள்கை இருக்குது. புத்தகம் வாசிக்கிறவங்க நல்ல அறிவாளி கூட்டம் தான். ஆனால் அந்த அறிவாளி கூட்டத்தையே ஒருத்தர் உட்காந்து ஏமாற்றிக்கிட்டு இருக்காருன்னா அப்போ அவர் எவ்வளோ பெரிய தில்லாலங்கடியாக இருக்கணும். இப்போ அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, சீமான் ரசிகர் மனப்பான்மையில் இருந்து வெளியே வாங்க. சீமானிசத்தை விட்டுட்டு தமிழ் தேசியத்தை கையில் எடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் விஜய் ரசிகர் கூட்டத்தை விமர்சனம் பண்ணலாம். விஜயோட அரசியல் ஒன்றும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட அரசியல் கிடையாது. நம்மளுக்கும் விஜய் மீது விமர்சனம் இருக்குது. அதே மாதிரி விஜய் அரசியல் மீது உங்களுக்கும் விமர்சனம் இருந்தால் விமர்சனம் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. அதே மாதிரி உங்களோட அரசியலும் புனிதமான அரசியல் இல்லை. நீங்கள் தமிழ் தேசியங்கிற போர்வையில் மக்களை ஏமாத்துறீங்க. உங்கள் அரசியல் மீது எங்களுக்கு விமர்சனம் இருக்குது, நாங்களும் அதே மாதிரி விமர்சனத்தை முன்வைப்போம்.